தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான ஏலத்தை ரத்து செய்தது மத்திய அரசு. நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் டங்ஸ்டன் எடுப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் டங்ஸ்டன் எடுப்பதற்கான ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நீண்ட நாட்களாக போராட்டத்தை நடத்தி வந்த மதுரை, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட கிராம மக்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான இந்த ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், குறிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரை நேரடியாக அழைத்து சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தை சார்ந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் உடனிருந்த நிலையில தொடர்ந்து மத்திய அமைச்சரை சந்தித்த இந்த விவசாயிகளும் பொதுமக்களும் ஏன் தங்களுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக மத்திய அமைச்சரிடம் எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் பாதிப்பு என்பது அதிக அளவுல இருக்கும். இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை விவசாயிகள் முன்வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தன. இந்த நிலையில ஏற்கனவே தமிழக அரசு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் கூட மதுரையைச் சேர்ந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல். மாநில அரசினுடைய முன் அனுமதியை பெறாமல் இந்த விவகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. எனவே இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்பன போன்ற பல்வேறு காரசாரங்களுடன் கூடிய ஒரு கடிதத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பியிருந்தார். இதுல தமிழகத்தை சேர்ந்த எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்துல ஆளும் கட்சி இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. மத்திய அரசு இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்பை வழங்குவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இடைவெளி இருந்தது. அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏலம் தொடர்பான அறிவிப்பு கிடைத்தவுடன் இதில் அரசியல் ஆதாயத்திற்காக பொதுமக்கள் போராட்டம் நடத்திய பிறகு இதுல தமிழக அரசு இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் என்பன போன்ற கருத்துக்களை பிரதான எதிர்கட்சியான அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலும் பிரதமருக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய உரிமை பறிக்காமல் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற்ற பிறகுதான் இதனை அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து நேற்று தினம் நடந்த இந்த சந்திப்பின் பிறகு கூட அந்த விவசாயிகள், பொதுமக்கள் தெரிவித்திருந்த அந்த கோரிக்கைகள்லாம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கேட்டறிந்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் இது தொடர்பான கருத்துக்களை எடுத்து தெரிவித்ததாகவும், எனவே பொதுமக்கள், விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை மத்திய அரசு விடுத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி போன்ற அந்த கிராமங்கள்ல டங்ஸ்டன் கனிம உரிமை வழங்குவதற்கான அந்த ஏலத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தான் மத்திய சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. நீண்ட நாட்களாக போராடி வரக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும், தமிழகத்தினுடைய பல்லுயிர் பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வாகவும் இந்த உரிமம், ஏலம் வழங்குவதற்கான இந்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. ராதிகா, நீண்ட நாட்களாக மக்கள் தெரிவித்திருந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. இது குறித்தான உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.